ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே டு ஆல். இன்னைக்கு என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஓட்டு போட்டுட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே என்ன லன்ச் மெனுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. செய்கிறதுக்கு தேவையான சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் 65 பண்ண சிக்கனை மேக்னிடேட் பண்ணி வச்சாச்சு. தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினாலாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சட்டுன்னு ஒரு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் முழுக்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொரப்பாக பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுட்ட வெங்காய பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த ஆனியன் நல்லா வதங்கினோடனே உங்களுக்கு அந்த அரோமாவே செம்மையாக இருக்கும். குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஸோ டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கும் ஏற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். பீசஸை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை குறைன்னு அரைச்சோம் இல்லையா? ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம ட்ரை சுக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கமகமன் சுவையான நம்மளோட சட்டுன்னு சிக்கன் சுக்கா ரெடி. சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பவுடர் ஆக்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த சுக்காவில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரோமா கொடுக்கும், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிருச்சு. இதை நல்லா ட்ரை சுக்கா ஆக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு எடுத்திங்கன்னா இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் செம்மியாக தான் சிக்கன் சுக்கா செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வற்ற விட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ இதில் நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். இந்த சுக்காவை நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணிங்கன்னா ரச சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம்.
இல்லை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.